தனக்கு சொந்தமான கார் கூட இல்லை என சட்டப்பேரவையில் தாவேகா எம்எல்ஏ சபரி ஐங்கரன் பேசிய நிலையில் எம்எல்ஏ என்ற போர்டு பொருத்திய காருடன் அவர் வலம் வரும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்க. தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சபரி ஐங்கரன் இன்று சட்டப்பேரவையில் பேசிய போது தனக்கு வேலையும் இல்லை காரும் இல்லை, இதனால் காதலில் தோல்வி அடைந்ததாக தெரிவித்திருந்தார். இவரின் பேச்சு சட்டப்பேரவையில் கவனத்தை ஈர்த்த நிலையில் தற்போது இணையதளத்திலும் வைரலாகி வருகிறது. மேலும் தேனியிலிருந்து சென்னைக்கு ரயில் மூலம் வந்து ஆட்டோவில் தான் தலைமை செயலகத்திற்கு வருவேன் என்றும் தெரிவித்திருந்தார். ஏன்னா நான் ட்ரெயின்ல தான் வரேன், அங்கிருந்து இங்க உள்ள ஆட்டோவில் உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்க எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால இந்த நிலையில் இவரது பேச்சு கவனத்தை ஈர்த்த அதே வேளையில் பெரியகுளம் தொகுதி மக்களிடையே அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. தனது தொகுதிக்குள் எம்எல்ஏ என்ற போர்டு பொருத்திய காருடன் வலம் வரும் சபரி ஐங்கரன் தன்னிடம் கார் இல்லை என பேசியது தொகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சட்டமன்ற தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட தனது பிரமாண பத்திரத்தில் தனக்கு சொந்தமாக 2023ஆம் ஆண்டு வாங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார், 2 பைக்குகள் உள்ளிட்ட 21 லட்சம் சொத்து மதிப்பீடு காட்டியுள்ளார். அப்படி இருக்கையில் தன்னிடம் கார் இல்லை என சட்டப்பேரவையில் உண்மைக்கு புறம்பாக எம்எல்ஏ பேசியது தொகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அவரின் பேச்சுக்கு நெட்டிசன்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர்.